வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, T20 கிரிக்கெட்டை புரட்டி போட்ட மேட்ச். பாகிஸ்தான் அணியை அலற விட்ட இந்தியா. அதாவது 2024 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடரில் தனது முதல் போட்டியில் அயர்லாந்து அணியை இந்தியா வீழ்த்தியிருந்தாங்க. இந்த போட்டி நடைபெற்ற பிட்ச் குறித்து பல்வேறு விமர்சனங்களும் இருந்தது. குறிப்பாக T20 போட்டிக்கு ஏற்ற பிட்ச் இல்லை என்றும் பேட்டிங் செய்ய சாதகமாக இல்லை என்று பலரும் கூறியிருந்தாங்க. ஆனால் இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா அவர்கள் அதற்கு நேர்மாறாக பிட்ச் குறித்து எந்த புகாரும் தெரிவிக்க மாட்டேன் என்றும் கூறியிருக்காரு. அதன் மூலம் இந்திய அணியின் உலக கோப்பை திட்டம் என்ன என்பது வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கு. இந்திய அணி இந்த உலகக்கோப்பையில் குரூப் சுற்றின் முதல் 3 போட்டிகளை நியூயார்க் மைதானத்தில் தான் விளையாட இருக்காங்க. அதில் முதல் போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி இருக்காங்க. இதோடு இதே மைதானத்தில் தான் அடுத்த 2 போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்காங்க. இங்குள்ள பிட்ச் வேகப்பந்து வீச்சுக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறது. மேலும் டெஸ்ட் போட்டி போல பந்து வீசும் பட்சத்தில் விக்கெட் வேட்டையாட முடியும் என்பதை அயர்லாந்து போட்டியில் இந்திய அணி உறுதி செய்து இருக்காங்க. எனவே பேட்டிங் செய்ய சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் இந்திய அணி 3 முழுநேர வேகப்பந்து வீச்சாளர்களுடன் பகுதி நேர வேகப்பந்து வீச்சாளர்களான ஹர்திக் பாண்டியா மற்றும் சிவம் துபேவை வைத்து வெற்றி பெறலாம் என்றும் திட்டமிட்டு இருக்காங்க. அதனைத்தான் பும்ரா அவர்களும் சுட்டிக்காட்டி இருக்காரு. இந்த நிலையில் தான் தற்போது இந்திய அணியானது முதல் போட்டியில் அபார வெற்றியை பெற்று இருக்காங்க. இதனால் அடுத்த போட்டியான பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டிக்கு முன்னதாக பாகிஸ்தான் அணியுடன் ஒரு பயிற்சி போட்டியிலும் விளையாடி இருக்காங்க. அந்த போட்டியில் நம்ம இந்திய வீரர்கள் அனைவரும் மரணத்தனமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த வார்ம் அப் போட்டியானது அன்அஃபிஷியலாக நடைபெற்ற போட்டியாகத்தான் நடைபெற்று இருக்கு. இதனால் லைவ் எதுவும் போடல. இதில் இந்திய அணியின் களமிறங்கிய 3 பேட்ஸ்மேன்களும் வெறித்தனமாக விளையாடி இருக்காங்க. அதில் ரோஹித் சர்மா 11 சிக்சர்களும், ஜெய்ஸ்வால் 13 சிக்சர்களும், சூரியகுமார் யாதவ் 10 சிக்சர்களும், தொடக்கத்தில் வந்த 3 பேட்ஸ்மேன்கள் சதம் அடித்து இருக்காங்க. இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் இந்தியா 420 ரன்களை குவித்து இருக்காங்க. அதாவது T20 கிரிக்கெட் வரலாற்றில் 400 ரன்களுக்கு மேல் அடித்து இருக்காங்க. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணியோ வெறும் 160 ரன்களில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் இந்திய அணியின் ஃபார்ம் கிட்டத்தட்ட தெரிய வந்து இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.